அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையால் மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கி கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். தற்போது மீட்பு பணி எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? இதுவரை சிக்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டிருக்கிறதா? இந்த 8 பேர் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் என்னென்ன? வயநாட்டுல பாத்தீங்கன்னா நேற்றிருந்து அதி கனமழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்று அதிகாலை 2:30 மணி அளவுல பாத்தீங்கன்னா மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை போன்ற இடங்கள்ல அடுத்தடுத்து 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா முக்கியமான சாலை போக்குவரத்துக்கு உண்டான சாலைகள் எல்லாமே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாலங்கள் எல்லாமே தகர்ந்து போயிருக்கு. இந்த தகவல் இந்த 3 இடங்களுமே நிலச்சரிவுல சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்ச உடனேயும் தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு துறையினர், கேரளா வருவாய்த்துறையினர் மற்றும் போலீஸ், பொதுமக்கள் இவங்க எல்லாமே சம்பவ இடத்துக்கு போறதுக்கான பாதைகள் எல்லாமே தகர்ந்து போனதுனால இவங்க போறதுக்கு உண்டான வழி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 8 பேர் இருந்திருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. 3 பேருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவுல சிக்கி என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்கள அதாவது இந்த மீட்பு படை பிரிவினர் உள்ள போன பிறகுதான் அவங்களுடைய நிலை என்னங்கிறது தெரிய வரும். இது மட்டும் இல்லாம இந்த 3 இடங்களிலும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இந்த நிலச்சரிவுல சிக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சக்கூடும். திரும்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த உயிரிழப்பானது மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் வட்டம் தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரமா இந்த மீட்பு பணி செய்ய முடியுமோ அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே, ஆயத்த வேலைகள் எல்லாமே தற்போது செஞ்சுட்டு இருக்காங்க. சிவசபாபதி, இந்த நிலச்சரிவு குறித்து மக்களுக்கு ஏதேனும் முன் எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருந்ததா? தற்போது இந்த நிலைமை கட்டுக்குள் வர என்னென்ன நடவடிக்கைகள் அரசு சார்பில் எடுக்க முன் வந்திருக்கிறார்கள்? கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வானிலை அறிவிப்பினுடைய எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வயநாடு, இடுக்கி போன்ற மலைப்பாங்கான இடத்துக்கு அதிக அளவுல ஒரு சேதங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இதனால அந்தந்த மாவட்டம், அதாவது இடுக்கி மாவட்டம், வயநாடு மாவட்டம் ஆட்சித்தலைவர் எல்லாமே இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்க்கப்படணும், மக்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்ப 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்க பட்சத்துல இதுவரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு இப்போ அங்க கனமழை பெஞ்சிட்டு வருதா? மீட்பு பணிகள்ல ஏதேனும் சிக்கல் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா சிவசபாபதி? தற்பொழுதும் பாத்தீங்கன்னா மழை, அதாவது கனமழை குறைஞ்சு மழை தற்பொழுது பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதனால மீட்பு பணியில சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க போறதுக்கு உண்டான பாலங்கள், பாதைகள் எல்லாமே தகர்ந்து அங்க எல்லாமே பெரும் நீரோடையா போயிட்டு இருக்கிறதுனால வாகனங்களை கொண்டு செல்வதற்கும் மீட்பு பணிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்களை கொண்டு செல்வதற்கும் தற்பொழுது சிக்கல் ஏற்பட்டுதான் இருக்கு. இதையும் பாத்தீங்கன்னா மீறி இவங்களை எல்லாத்தையுமே போய் மீட்கணும் அப்படிங்கிற முயற்சியில அதி தீவிரமா இருக்காங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.